30 days 30 ஃபிலிம்ஸ்ல இன்னைக்கு டே 11ங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற படம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க பாத்துக்க வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். படம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்ட மாதிரி தமிழ்ல இருக்குங்க, அதுவும் யூடியூப்லயே இந்த படம் இருக்குங்க. படத்தோட ஸ்டோரி என்ன பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கடலை பத்தி ஆராய்ச்சி செய்யற ஒரு ஆராய்ச்சியாளர். அவரு வந்துட்டு அட்லாண்டிக் கடல்ல இருக்கிற ஒரு தனி தீவுல ஆராய்ச்சி செய்யறதுக்காக போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு லைட் ஹவுஸ்ல ஒரு வித்தியாசமான ஒரு மனுஷன் இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு அவன் எதுக்காக வந்தன்ற விஷயத்த சொல்றான். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, இங்க ஏற்கனவே ஒருத்தன் அந்த மாதிரி வந்தா, ஆனா அவன் செத்து போய் அவன் டெட் பாடி கூட கிடைக்கல ஒரு விஷயத்த சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல நம்ம ஹீரோ தங்கியிருக்கான். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து வித்தியாசமான பல உயிரினங்கள்லாம் வந்து நம்ம ஹீரோவை தாக்குது. அது என்னன்னே தெரியாம நம்ம ஹீரோ குழம்பி போயிட்டு அவங்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கறான். ஆனா அவன் கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்னாயிடுறாங்க. நைட் ஆனாலே அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்கள தாக்க வருதுங்க. எதனால அந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் இவங்கள தாக்க வருது, ஏற்கனவே அங்க தொலைஞ்சு போன ஆராய்ச்சியாளர் யாரு, இது எல்லாத்தையுமே கிளைமேக்ஸ்ல ரிவீல் பண்றதான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்ன பாத்தீங்கன்னா கோல்ட் ஸ்கின். 2017 இந்த படம் ரிலீஸ் ஆயிருங்க. அமேசான் பிரைம்ல இருக்கு, யூடியூப்லயும் இந்த படம் இருக்கு. ஒரு செம்மையான வித்தியாசமான ஒரு ஸ்டோரிக்கிற படம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கோல்ட் ஸ்கின் படத்தை ட்ரை பண்ணி